மிக விரைவில் எதிர்க்கட்சியாக நாங்கள் மாறுவோம், அதன் பின்னர் ஆட்சியை கைப்பற்றுவோம். இந்த அரசாங்கம் கவிழ்க்கப்படுவது உறுதி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் அதிரடி அறிவிப்பு. திரைசேரியின் பிரதி பணிப்பாளர் மரணம் தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி. கொலையாக இருக்கலாம் என சந்தேகம். அனுர அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக அடித்து விரட்டிவிட்டு மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைப்போம், ஒரு தேசிய அரசாங்கம் உருவாகும், அடித்து கூறும் சாகர காரியவசம். யாழில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி 16 பெண் ஆசிரியர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக மாற்றிய 5 மாணவர்கள் அதிரடி கைது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு மிக முக்கியமான காரணம் மைத்ரிபால சிறிசேனதான். வெளிவரும் அதிர்ச்சி ஆதாரங்கள். சூடுபிடிக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல். ஆசாத் மௌலானாவை தேடி பிரான்சிற்கு பயணமான சிஐடியின் குழு. சிக்க போகும் பெரும் தலைகள். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பம். சோதனை செய்யும் இடமெல்லாம் மீட்கப்படும் உடலெச்சங்கள். எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிக்கு வருவோம் என்று எம்மை ஒதுக்க வேண்டாம். ஆட்சிக்கு வரும் பலம் எமக்கு உள்ளது. மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயற்படவில்லை. அரசாங்கத்தின் செயற்பாடுகளினால் எதிர்க்கட்சிகள் நெருக்கடிக்குள்ளாகின்றன. இன்று ஆட்சியில் உள்ளவர்கள் கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது அரசாங்கங்களுக்கு பல்வேறு வழிகளில் நெருக்கடிகளை ஏற்படுத்தினார்கள். கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் செயற்பட போவதில்லை. ஜனநாயக ரீதியாகவே என்றும் செயற்படுவோம். எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிக்கு வருவோம் என்று எம்மை ஒதுக்க வேண்டாம். ஆட்சிக்கு வரும் பலம் எமக்கு உள்ளது. மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம். அதற்கான ஆளுமை மற்றும் தகமை எமக்கு உள்ளது என்றார். அரசாங்க திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் டாலர் பெறுமதியான நிதி கொள்ளை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முதலில் முறைப்பாடு அளித்த ரங்க ராஜபக்ஷவின் மரணம் குறித்து தற்போது சர்ச்சைகள் கிளம்பியுள்ளன. இந்த நிலையில் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பணியாளராக இருந்த ரங்க ராஜபக்ஷவின் மர்ம மரணம் நாட்டை மீண்டும் ஒருமுறை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது எனலாம். இதை ஒரு சாதாரண மாரடைப்பு அல்லது இயற்கையான மரணம் என்று புறக்கணிக்க முடியாது. மேலும் இந்த மரணத்தின் பின்னணியில் அமைப்பில் மறைந்திருக்கும் டிஜிட்டல் உளவாளிகள் இருக்கிறார்களா அல்லது மோசடியை மூடி மறைக்க முயற்சிக்கும் சதிகாரர்கள் இருக்கிறார்களா என்பதை உடனடியாக விசாரிக்க வேண்டியது அவசியம். இந்த மரணத்தில் மிகவும் சந்தேகத்திற்குரிய விடயம் ரங்க ராஜபக்ஷ தான் இந்த மோசடியை அம்பலப்படுத்தியவர். இந்த சம்பவத்திற்கு வெளிநாட்டு வளங்கள் திணைக்களமே நேரடியாக பொறுப்பாக இருந்ததால் அவரது பணியும் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தது. ஒரு விசாரணைக்கு நடுவே அமைப்பில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் வங்கிக் கணக்குகளை மாற்றுவதற்கான இணையவழி சதித்திட்டம் குறித்த பல முக்கிய ரகசியங்களை கொண்டிருந்த ஒரு அதிகாரியின் பதவி விலகல் மேலதிக விசாரணைகளை தடுப்பதற்கான ஒரு தந்திரோபாய முயற்சி என்று சந்தேகிப்பது நியாயமானதே. இந்த மோசடிக்கு பின்னால் உள்ள உண்மையான சதிகாரர்களின் நோக்கம் அரசாங்கத்தின் மையத்தை தாக்குவதா அல்லது ஊழலை மறைப்பதா என்பது, அல்லது பல ஆண்டுகளாக இந்த அமைப்பில் இருந்து வரும் ஊழல் அதிகாரிகளும் அவர்களின் அரசியல் எஜமானர்களும் இணைந்து இந்த டிஜிட்டல் கொள்ளையை வழிநடத்தியதைப் போலவே அரசாங்கமும் இப்போது அதற்கான ஆதாரங்களை அளிக்க முயற்சிக்கிறதா என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 2019 முதல் அமைப்பின் பின்வாசலை புதுப்பிக்க அனுமதிக்காமல் திறந்து வைத்தவர்கள் மீது பழி சுமத்துவதை தவிர்க்கவே முடியாது. இந்த மர்ம மரணம் குறித்த காவல்துறை விசாரணையானது வெறும் பிரேத பரிசோதனையோடு நின்று விடாமல் ரங்க ராஜபக்ஷவுக்கு சொந்தமான அனைத்து டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் கோப்புகள் மீது உடனடியாக ஒரு தடயவியல் விசாரணையை தொடங்க வேண்டும். சாட்சிகளை மௌனமாக்குதல் மற்றும் உண்மையை அடக்குதல் ஆகிய மரபுகளை முடிவுக்கு கொண்டுவர இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகும். இந்த 2.5 மில்லியன் டாலர் மோசடியாளர்களும் இதன் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளும் நீதியின் முன் நிறுத்தப்படுவது தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசு ஒட்டுமொத்தமாக கலைந்து வீட்டுக்கு செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தற்போதைய அரசு பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அரசு மக்களின் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் விரைவில் இந்த அரசு பதவியில் இருந்து
விலக வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் பலத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் பலமான முறையில் ஆட்சி அமைப்பது உறுதி என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை தடுப்பதில் கடமை தவறியதாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையின் போது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது அதிரடி குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் முன்னிலையில் சாட்சியம் அளித்த அவர் தாக்குதல்கள் குறித்த புலனாய்வு தகவல்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கும் என தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார். அப்போது ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் முப்படைகளின் தளபதி என்ற ரீதியில் அந்த தகவல்களை அறிந்திருந்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அப்போதைய அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவும் இந்த தகவல்களை அறிந்திருந்ததோடு அதனை மறைக்கும் வகையில் செயற்பட்டதாகவும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ குற்றஞ்சாட்டியுள்ளார். அதன் போது மேலும் தகவல் வெளியிட்டுள்ள அவர் பாதுகாப்பு அமைச்சராகவும் முப்படைகளின் தளபதியாகவும் இருந்த ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி என்ற ரீதியில் நான் இந்த வழக்குக்குள் இழுக்கப்பட்டுள்ளேன். நான் முன்வைத்த தகவல்கள் முறையாக ஆராயப்பட்டிருந்தால் என் மீது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்காது. இச்சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் இன்னும் சுதந்திரமாகவே உள்ளனர் என நீதிமன்றில் கூறியுள்ளார். தற்போது ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை வேகமெடுத்து வரும் நிலையில் பிள்ளையானின் முன்னாள் பேச்சாளரான அசாத் மௌலானாவிடம் விசாரணை நடத்த சிஐடி குழு பிரான்சுக்கு சென்றுள்ளது. காவல்துறை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிஷேகர உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் குழு ஒன்றே பிரான்சுக்கு பயணமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பான விரிவான விசாரணையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் மற்றும் வெளிப்படுத்தல்கள் குறித்து அசாத் மௌலானாவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேலும் வாக்குமூலங்களையும் விளக்கங்களையும் கோரி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அகழ்வு பணியின் போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு 211 மற்றும் 220 உடைய பகுதியளவான எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே வடமேற்கு பகுதியாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில எண்பு தொகுதிகளின் இருப்புகள் அடையாளம் காணப்பட்டு இருந்தது. இன்றைய அகழ்வுடன் மொத்தமாக 241 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 240 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதில் நாணயத்தை ஒத்த சான்று பொருட்கள் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று காணப்பட்ட மண்பகுதி மாத்திரம் அரித்தெடுக்கப்படும் செயற்பாடு நடைபெறுகின்றது. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் 16 பெண் ஆசிரியைகளின் குழு புகைப்படத்தை தவறான முறையில் சித்தரித்த குற்றச்சாட்டில் 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மருதங்கேணி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட உடுத்துறை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் பணியாற்றிய ஆசிரியர்களின் புகைப்படமே இவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தவறாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பிய குற்றச்சாட்டிலேயே குறித்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாடசாலையில் எடுக்கப்பட்ட ஆசிரியர் குழு புகைப்படத்தை எடுத்த மாணவர்கள் அதனை A1 தொழில்நுட்பம் மூலம் தவறான முறையில் மாற்றியுள்ளனர். பின்னர் அந்த புகைப்படங்களை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் பகிர்ந்துள்ளனர். இது குறித்து பாடசாலை நிர்வாகம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மருதங்கேணி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் இந்த ஆண்டுக்கான காப்பூத்து சாதாரணதர பரீட்சையை எழுதிவிட்டு முடிவுகளுக்காக காத்திருப்பவர்கள் என தெரிய வந்துள்ளது. காவல்துறையினர் மாணவர்களின் கைபேசிகளை ஆய்வு செய்த போது 4 மாணவர்களின் கைபேசிகளில் அவ்வாறு மாற்றப்பட்ட தவறான புகைப்படங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவர்கள் நீதிமன்ற விளக்கமறியல் உத்தரவிற்கு அமைய சிறுவர் நன்னடத்தை நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒரு பிக்கு வெளிநாடு செல்வதாக இருந்தால் பௌத்த சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சகம் அதற்கேற்ப விதிகளை அமுல்படுத்தும் என்று பிரதி அமைச்சர் கமதகேதர திசநாயக்க தெரிவித்தார். முன்னர் ஒரு பிக்கு தனது குரு, பிராந்திய தலைமை பிக்கு மற்றும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரிவின் தலைமை பிக்கு ஆகியோரிடமிருந்து பரிந்துரையை பெற வேண்டும் என்ற ஒரு முறை நடைமுறையில் இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அந்த முறை கடந்த காலத்தில் ஒழுங்கற்றதாக இருந்தது என்று பிரதி அமைச்சர் கூறினார். அதன்படி இந்த முறை இனிமேல் அமல்படுத்தப்படும் என்றும் அவர்
அவர் தெரிவித்தார். அனைத்து பிரிவுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பதிவாளர்கள் இது தொடர்பாக சமீபத்தில் ஜனாதிபதியுடன் நீண்ட விவாதம் நடத்தி பல விஷயங்களில் உடன்பாடு எட்டியதாகவும் வெளிநாடு செல்வதற்கு முன் பிரதான பொறுப்பாளர்களின் அனுமதியை பெறுவது கட்டாயமான விஷயம் என்று தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 21 தீரர்கள் கைது செய்யப்பட்டது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தீரர்களுக்கு எதிராக சட்டம் முறையாக அமுல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நேற்று பதிவாளர்கள் சட்டத்துறை தலைவர் மற்றும் புத்த சாசன அமைச்சகத்தின் அதிகாரிகள் ஒரு மிக விரிவான கூட்டத்தை தொடங்கினர். அதில் விகார தேவலகம் அவசர சட்டத்தை மிக விரைவாக திருத்தவும் இதுபோன்ற வழக்குகளில் செயல்படும் அதிகாரத்தை தலைமை பொறுப்பாளர்கள் தலைமையிலான ஒரு சபைக்கு வழங்கவும் முன்மொழியப்பட்டது என்று அவர் மேலும் தெரிவித்தார்.